ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களோட மெமரிஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ரெசின் ஆர்ட் ஃப்ரேம் தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி செஞ்சுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபஸ்ட்டு பேபியோட கை கால்களை மோல்ட் பண்ணி நானாக ஒரு டிஐஒய் ஃப்ரேம் செஞ்சுருந்தேன். இது ஒரு டைம் வீடு க்ளீன் பண்ணும்பொழுது கீழே விழுந்து அந்த கை அப்படியே கிராக் ஆகி உடஞ்சிருச்சு. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதில் நான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சேவ் பண்ணி வைக்கிறோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசின் ஃப்ரேம் செய்யணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மோல்ட் பண்ணி வச்சா கை கால்களை இப்போ பொறுமையாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃப்ரேம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரெசின் லிக்விட் எடுத்துக்கலாம். இதில் ஏபி அப்படின்னு ரெசின் ஹார்ட்னர் அப்படிங்கிற பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. 2 லிக்விட் பாட்டில். இது 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம அளந்துக்கணும். வேறு பிராண்டுக்கு வேறு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்பொழுது அந்த ரேஷியோவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வெயிட் மெஷர்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன். இந்த பிராண்டில் வெயிட் மெஷர்மெண்ட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பூன், மெஷர்மெண்ட் கப் அதில் இதில் கரெக்டான அளவு நமக்கு வராது. ஸோ வெயிட் மெஷர்மெண்ட்டில் நான் 8 கிராம் ரெசின் எடுத்திருக்கேன், அதாவது பார்ட் ஏ. அடுத்து 4 கிராம் நான் பார்ட் பி ஹார்ட்னர் எடுத்துக்கணும். ஸோ பாக்ஸ் பத்தாதனால நான் கொஞ்சம் பெரிய பாக்ஸில் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் மொத்தம் 12 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை ரெசின் ஆர்ட் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. எடுக்கும் பொழுதே ஓரளவுக்கு தாராளமான பெரிய பாக்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணி ஊற்றும் பொழுது ஏர் பபிள் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃப்ரேம் கிறிஸ்டலாக கிளியராக தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்போ நான் டோட்டலாக 12 கிராம் எடுத்துட்டேன். இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சிலிக்கான் மோல்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெசின் லிக்விடை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பொருள் வைக்க போகிறோமோ அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த சிலிக்கான் மோல்டோட பேஸில் நம்ம இந்த லிக்விடை லைட்டாக போர் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சமாக போதும். ஜஸ்ட் அது ப்ளேஸ் ஆகிறதுக்காக தான். இப்போ இது எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சா எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, எந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆல்டர் பண்ணி நீங்கள் இதில் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கான உங்கள் பேபிக்கான கனெக்ட் ஆகிற மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் திங்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லைனா கூட குழந்தையோட பிக்சரை நீங்கள் சின்னதாக ஒரு பிரிண்ட் எடுத்து கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மெமரிஸை நீங்கள் எந்த அளவுக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணி அதுக்காக ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக சின்ன சின்ன ஃப்ளார்ஸ், கிளிட்டர், பீட்ஸ் இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் போய் நீங்கள் கலெக்ஷன் பண்ணிவிட்டு கூட அதை யூஸ் பண்ணி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் டிசைனுக்காக ப்ளேஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ரெசினை அது மேலே போர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ரெசின் லிக்விடை ஊற்றும் பொழுது நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சா எல்லா பொருளுமே ஃப்ளோட் ஆகும். அது பிரச்சனை இல்லை. நம்ம போர் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லா பக்கமும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஒரு 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் அப்படியே ஃப்ரீயாக டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இது நல்லா மோல்டாகி வரும். இப்போ பாருங்கள், ஃபுல் டே நம்ம ஃப்ரீயாக விட்டது சூப்பராக நமக்கு மோல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த சிலிக்கான் மோல்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி கிறிஸ்டல் கிளியராக நமக்கு ரெசின் ஃப்ரேம் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு சூப்பர் கிளியரான ரெசின் ஃப்ரேம் ரெடி ஆகியிருக்குன்ட்டு. ஸோ இது ரொம்பவே ஈஸி மெத்தட் தாங்க. ஸோ ரேஷியோவை மட்டும் கரெக்டான அளவில் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இது ஒன்றுமே இல்லை, நம்மளே நம்ம பேபிக்காக சூப்பர் மெமரி ஃப்ரேம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஃபைனலாக நமக்கு ரெசின் ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இதை வாலில் நானோ டேப் இல்லை டபுள் டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.